கர்த்தருடைய பெட்டி எதற்கு அடையாளம்? இது எதை பேசுகிறது? 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11-12 வசனம். பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டில் இருந்தது நிமித்தம் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பெட்டியின் நிமித்தம் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவனுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று செய்தி ராஜாவுக்கு போகிறது. அவன் இந்த பிரசனத்துடைய மேன்மையை நீங்கள் சொல்லாமலே சுற்றி இருக்கிறவர்கள் அனுபவிப்பார்கள். எப்படி அனுபவிப்பார்கள்? எப்படி பார்த்து அறிந்து கொள்வார்கள்? உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய கையின் பிரயாசம் எல்லாம் பேசும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். இன்னொரு இடத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல், இது 2 சாமுவேல் 6 தான் வாசித்தோம். இப்போ 1 சாமுவேல் 6க்கு போயிடுவோம். இந்த பெட்டி எப்படி நடத்துகிறது? பெரும் பாதையான நேர் வழியாய், வலதுபுறம் இடதுபுறமும் விலகாமல் நேர் வழியாய் நடத்துகிறது. 1 சாமுவேல் சாப்டர் 5 1 4. தாகோன் என்றால் உங்கள் பிரச்சனை அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசு, பிரச்சனை, வியாதி, சிறையிருப்பு. ஒரு எனிமின்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரரோ அவங்க இல்லை, நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், பிசாசு தான். இப்போ இந்த பிரச்சனையின் மத்தியிலே நமக்கு ஒரு பெரிய தப்பிக்கொள்ளுகிற போக்கு என்ன தெரியுமா? பெட்டி. இஃப் யூ நோ டு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட், லெட் மீ டெல் யூ, உங்கள் தாகோனை எல்லாம் தலை தனியா கை தனியா நீங்க வகுந்துருவீங்க.